78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலம். டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. நாட்டுக்காக தியாகம் செய்தவர்களுக்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து பிரதமர் உரை. 40 கோடி பேர் சுதந்திரம் பெற்று தந்தனர். 140 கோடி மக்கள் இணைந்து நாட்டை வல்லரசாக்க வேண்டும். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக்க முடியும் என பிரதமர் பேச்சு. ஜல்ஜீவன் திட்டத்தால் 15 கோடி குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. அகண்ட பாரதத்திற்காக அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்வோம் என பிரதமர் வேண்டுகோள். சுதந்திர தின விழா நடைபெற்ற டெல்லி செங்கோட்டை பகுதியில் லேசான மழை. ரெயின்கோட் அணிந்தபடி பிரதமர் சுதந்திர தின உரையை கேட்ட மக்கள். சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. சுதந்திரத்திற்காக போராடியவர்களின் நோக்கம் நிறைவேற உறுதியேற்போம் என முதலமைச்சர் உரை. பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த தியாகிகளை போற்றுவோம். அவர்கள் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவிப்போம். எந்த நோக்கத்துக்காக அவர்கள் போராடினார்களோ அந்த நோக்கம் நிறைவேற என்னாலும் உழைப்போம் என்று இந்நாளில் உறுதியேற்போம். முதலமைச்சர்கள் தேசிய கொடியேற்றும் உரிமையை பெற்றுத் தந்தவர் கலைஞர் கருணாநிதி. எந்த மாநிலமும் செய்யாத அளவிற்கு தியாகிகளுக்கு தமிழக அரசு மரியாதை செய்து வருவதாகவும் முதலமைச்சர் பேச்சு. நாளில் மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றும் உரிமையை 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலில் 1974ஆம் ஆண்டு பெற்றுத்தந்தவர் நம் நெஞ்சங்களில் என்றென்றும் நீக்கமர வீற்றிருக்கும் நூற்றாண்டு நாயகர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். விடுதலை நாளில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது. விருதுடன் ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையும் வழங்கப்பட்டது. தகைசால் தமிழர் விருது. இளம் வயதிலேயே பொது வாழ்வில் ஈடுபட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் காந்தி போரம் அமைப்பின் தலைவராகவும் இலக்கிய செல்வராகவும் இலக்கிய கடலாகவும் எவரோடும் பகை கொள்ளாத பண்பாட்டு செம்மலாகவும் விளங்கும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu. சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேலுவுக்கு அப்துல் கலாம் விருது. கல்பனா சாவ்லா விருதை செவிலியர் சபீனாவுக்கு வழங்கிய முதலமைச்சர். நிலவின் தென் துருவத்தில் நாம் கால் பதிக்க காரணமாயிருந்த தமிழர் 120 கோடி இந்தியர்களின் கனவை நனவாக்கிய சந்திரயான் 3 மிஷன் திட்டத்தின் இயக்குனர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப வீரமுத்துவேல் அவர்கள். 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. The Dr. APJ Abdul Kalam Award. ஆளுநர் விருந்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். ஆளுநர் RN ரவியின் அழைப்பை ஏற்று தேநீர் விருந்தில் பங்கேற்கிறோம் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. நம்முடைய மாண்புமிகு அரசின் சார்பிலே இந்த நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அவருடைய தேநீர் விருந்தினை கலந்து கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அரசின் சார்பிலே மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று அந்த விருந்திலே நாங்கள் கலந்து கொள்வதாக முடிவு செய்திருக்கிறோம். அந்த விருந்திலே பங்கேற்கிறோம். ஆளுநர் இத்தகைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கும்போது அதற்கான விளக்கங்கள் அவ்வப்போது அமைச்சர்களாலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை செயலாளராக கோவிந்த் மோகன் நியமனம். மத்திய அரசின் உள்துறை செயலாளராக இருந்து வரும் அஜய்குமார் பல்லாவின் பதவிக்காலம் வரும் 22ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தைகள், அது நமது மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாகும். நாட்டு மக்களுக்கு ராகுல் காந்தி சுதந்திர தின வாழ்த்து. EOS 08 செயற்கைக்கோள் SSLV D3 ராக்கெட் மூலம் நாளை விண்ணில் ஏவப்படுகின்றது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் நாளை அதிகாலை கவுண்டவுன் தொடக்கம். கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலை வழக்கில் CBI விசாரணை தீவிரம்.
படுகொலை செய்யப்பட்ட ஆர்ஜிகர் மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில் சிபிஐ அதிகாரிகள் 7 மணி நேரம் விசாரணை. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுகிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றச்சாட்டு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ். ஜானிக் சின்னர் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். மேற்கு வங்க மாநிலம் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நள்ளிரவில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் புகுந்து வன்முறை. காவல்துறை வாகனங்களும் சேதம். இலங்கையில் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல். நேற்று வரை அதிபர் தேர்தலில் போட்டியிட 38 பேர் வேட்புமனு தாக்கல்.